கற்பை காப்பாற்ற வழி. ஜெபம் செய்யுங்கள். தியாக்லேசியன் என்னும் ரோமை சக்கரவர்த்தி வேத கலாபனை செய்து வந்த காலத்தில் புனித ஆக்னேஸ் அம்மாளுக்கு 13 வயது. அவள் செல்வம் மிகுந்த பேறு பெற்ற ஒரு பிரபுவின் மகள். அவள் தன் கன்னிமையை இறைவனுக்கு ஒப்புக் கொடுத்திருந்ததால் திருமணம் செய்ய மறுத்தாள். எனவே அவளை மனம் புரிய விரும்பிய சிலர் அவளை கிறிஸ்தவள் என அரசனிடம் குற்றம் சாட்டினார்கள். முதலில் நீதிபதி இனிய மொழிகளாலும் மயக்கத்தக்க வாக்குகளாலும் வார்த்தைகளாலும் அவளை வசப்படுத்த முயன்றான். ஆனால் ஆக்னஸ் இயேசுவை தவிர வேறு யாரையும் தன் மணவாளனாக தெரிந்து கொள்வதில்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவனுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்தாள். பின் நீதிபதி அவளை பயமுறுத்த ஆரம்பித்தான். அவள் முன்பாக பெரும் தீயை உண்டு பண்ணி ஈட்டி, இரும்பு, முட்கள் முதலிய உபாதிக்கும் கருவிகளை கொண்டு வந்து அவளிடம் காட்டினார். ஆனால் ஆக்னஸ் தனது நம்பிக்கை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வைத்து மிகுந்த பயபக்தியுடன் தன் கற்பை காப்பாற்றுமாறு அவரை வேண்டினாள். அப்பொழுது விண்ணுலகத்திலிருந்து தோன்றிய ஒரு மின்னல் அங்குள்ள மனிதர்களில் ஒருவனுடைய கண்ணில் அடித்து அவனை குருடனாக்கியது. இதை கண்ட நீதிபதி அவளுடைய தலையை வெட்டச் சொன்னான். இப்படியாக புனித ஆக்னஸ் அம்மாள் இரத்தத்தினால் தனது கற்புக்கு முத்திரையிட்டு இறந்தாள். ஜெபத்தின் வல்லமை இது. தன்னிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களை பாவத்தினின்று காக்கவல்ல இறைவன் வானத்திலிருந்து மின்னலையும் அனுப்ப தயாராக இருக்கிறார். ஜெபம் செய்பவன் மீட்கப்படுவான், ஜெபம் செய்யாதவன் வீணாவான் என்று புனித அல்போன்ஸ் சொல்லுகிறார். ஒருவன் ஜெபம் செய்வதிலும் செய்யாததிலும் தான் அவன் விண்ணுலகிற்கு செல்வதோ அல்லது நரகத்திற்கு செல்வதோ அடங்கி இருக்கிறது. விண்ணுலகில் உள்ள அனைவரையும் பார்த்து அவர்கள் எந்த விதமாக மீட்கப்பட்டார்கள் என்று கேட்டால் ஜெபத்தால் என்று பதில் சொல்வார்கள். நரகத்தில் உள்ளவர்களை பார்த்து ஏன் அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால் ஜெபம் செய்ய தவறியதால் தான் என்பார்கள். எல்லா நன்மைகளுக்கும் காரணம் ஜெபம். ஜெபம் இல்லாமை எல்லா தீமைகளுக்கும், குறிப்பாக எல்லா தீமைகளிலும் பெரும் தீமையான சாவான பாவத்திற்கும் காரணம். நாம் பலவீனர்கள். நம் சொந்த பலத்தால் நம்முடைய கற்பை காப்பது முடியாத காரியம். இறைவனுடைய உதவியும் அவருடைய வரப்பிரசாதமும் நமக்கு முற்றிலும் அவசியம். அந்த கிருபையை அடைய ஒரே வழி ஜெபம். வானதூதரை ஒத்த பரிசுத்தத்தனத்தை காப்பாற்ற ஜெபம்தான் முக்கியமான வழி. ஆகவே நீ ஜெபம் செய், அடிக்கடி செய், நன்றாக ஜெபம் செய். நீ பரிசுத்தவனாக இருப்பாய். தன்னுடைய சாயலாக உன்னை படைத்த பிதாவாகிய இறைவனை நோக்கி அவரை போல் புனிதராகவும் பரிசுத்தமுள்ளவராகவும் உன்னை ஆக்கும்படி வேண்டிக்கொள். உனக்காக இரத்தம் சிந்திய இயேசுவை நோக்கி பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிக்கொள். உன் ஆன்மாவில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி உன்னை புனிதப்படுத்தவும் பரிசுத்தமாக்கவும் வேண்டிக்கொள். உன் விண்ணக தாயாகிய நமது ஆண்டவரை நோக்கி தன் பரிசுத்த போர்வையின் கீழ் எப்பொழுதும் உன்னை வைத்து காப்பாற்றும்படி கேள். இயேசுவையும் மரியாளையும் பாதுகாத்த புனித சூசையப்பரை நோக்கி அவ்வாறே உன்னையும் ஆதரிக்கும்படி மன்றாடு. உன் காவல் தூதரை நோக்கி பாவத்தினின்று உன்னை காத்து மீட்கும்படி விண்ணப்பம் செய். வாலிபர்களுடைய பாதுகாவலரான புனித ஞான பிரகாசியாரை நோக்கி அவருடைய கற்பை கண்டு பாவிக்குமாறு வேண்டிவா. அடிக்கடி ஜெபம் செய். அடிக்கடி நமது ஆண்டவரையும் நமது ஆண்டவளையும் நினைத்து இயேசுவின் திரு இருதயமே உம்மை அதிகமாக நேசிக்க செய்தருளும். மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நான் தூயவனாக இருக்க செய்தருளும் என்பது போன்ற சிறு ஜபங்களை சொல்லிவா. நன்றாக ஜெபி. உன் முழு இதயத்தோடு ஜெபி. இறைவனிடமிருந்து கற்பாகிய இப்பெரும் கொடையை அடைய வேண்டுமென்ற ஆவலுடன் ஜெபி. நாம் விரும்பும் அளவில்தான் இறைவன் நாம் கேட்கும் காரியங்களை நமக்கு தருகிறார். எனவே உன் ஜெபத்தில் கற்பின் மீது பெரும் ஆசையையும் ஆவலையும் காட்டு. இறைவன் உனக்கு அதை கட்டாயம் தந்தருள்வார். புனித செசிலியம்மாள் 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவள். ஆக்னஸை போலவே கன்னிகையும் வேத சாட்சியும் ஆனவள். ஆக்னஸை போல தனது கன்னிமையை இறைவனுக்கு அர்ப்பணித்திருந்தாள். ஆனால் அவளுடைய தகப்பன் வேறு நோக்கம் கொண்டு வலேரியன் என்று பெயர் கொண்ட ஒரு அஞ்ஞானிக்கு அவளை மணமுடித்து கொடுத்தான். இந்த சங்கடமான நிலையில் செசிலி இறைவனை பார்த்து மன்றாடினாள். திருமண உற்சவத்தின் சங்கீதங்களிடையே பக்தியோடு தனது இருதயத்தை இறைவன் பக்கம் திருப்பி தன்னை காப்பாற்றும்படி மன்றாடினாள். பின்
வலேரியனை தனியே கூப்பிட்டு சொன்னாள், நான் உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும். நான் எங்கு சென்றாலும் என்னை காப்பாற்ற தேவதூதர் ஒருவர் என் அருகில் இருக்கிறார் என்றாள். அந்த அஞ்ஞான வாலிபன் இதை கேட்டு முதலில் நகைத்தாலும் பிறகு நான் அந்த தூதனை பார்த்தால் அதை நம்புவேன் என்று கூறினான். அதற்கு செசிலி சொல்வாள், நீ கிறிஸ்தவனானால் மட்டுமே அது கூடும். வலேரியன் அதற்கு சம்மதித்து ஞான உபதேசம் கற்று உர்பன் என்னும் பாப்பானவர் கையால் திருமுழுக்கு பெற்றான். பின் அவன் செசிலியிடம் திரும்பி வந்த பொழுது அவள் அருகில் ஒரு வானதுதர் விண்ணக பிரகாசத்துடன் அக்கினிமயமான தன் சிறகுகளை அவள் மீது விரித்து கொண்டும் இருப்பதை கண்டான். ஆம், நீயும் அடிக்கடி நன்றாக ஜெபம் செய்து வந்தால் இறைவன் உன் கற்பை காப்பாற்ற உன் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் உண்மையாகவே வானதுதர்களை அனுப்புவார். கற்பை அடைய புனித சூசையப்பரை நோக்கி ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலகருமாகிய புனித சூசையப்பரை, பிரமாணிக்கமுள்ள காவலனே, தூய்மையான இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாளையும் இறைவன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாக இருந்த இந்த இருவரையும் குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு என்னவென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் பரிசுத்த இதயத்தோடும் கற்புள்ள உடலோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அந்த திவ்ய இயேசுவுக்கும் மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் செய்யும்படி எனக்கு வேண்டிய அருளை கேட்டு தந்தருளும். ஆமென்.